எல்லாருக்கும் வணக்கம். அ இது வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு ஜர்னி என்னோட என்னோட கரியரில் சொல்லலாம். அம் இது எப்படி ஆரம்பிச்சது, எப்படி முடிஞ்சதுன்னே நிஜமா அ தெரியல. ஏன்னா, அப்படி ஒரு 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 ஜர்னி இது. அம் தேங்க்ஸ் டூ அர்ச்சனா தான். ஏன்னா, இந்த கதைய நான் ஃபர்ஸ்ட்டு நான் போயிட்டு அர்ச்சனாட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். ஆ ஃபர்ஸ்ட்டு சொன்னம்போது, நாங்க எப்படி பண்ணலாம் இது அப்படின்னு சொல்லி சும்மா வேற மாரி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு வந்து ஒரு ஜெகதீஷ் அவங்க மூலமா வந்து எனக்கு விஜய் சார் அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சது. அங்க போய் சொன்னேன். அப்புறம் பார்த்தா 2மே சேர்ந்துருச்சு. அண்ட் இட் வாஸ் அதான் நான் என்னன்னா வந்து ஒரு ஒரு இந்த புரொடக்ஷன் ஹவுஸ், இந்த ஹீரோ அப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனையே இல்ல. என்ன வேணா யோசிக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். இந்த படத்துக்கு மட்டுமே நாங்க வந்து அ அவ்வளோ நாடுகள் போனோம். அவங்க சொன்ன மாரி வந்து வெறும் லொக்கேஷன் பார்க்கறதுக்குன்னே இஸ்தான்புல் போனோம். பட் ஆனா வந்து அங்க வொர்க் பண்ண முடியல. அதுக்கு பதிலா வந்து ஆல்டர்னேட்டிவா தான் நாங்க ஷூட் பண்ணதா ரஷ்யால ஷூட் பண்ணோம். ஸோ ரஷ்யாலலாம் வந்து அந்த சமயம் பெரிய பிரச்சனை இருந்த டைம்ல போயிட்டு நாங்க ஷூட் பண்ணோம். ஸோ இட் இட் வாஸ் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்க ஆரம்பிச்சதே வந்து அமெரிக்கால தான் ஆரம்பிச்சோம் எல்ஏல. இந்த மாரி ப்ரொடியூசர் இருந்தா தான் அதெல்லாம் யோசிக்கவே முடியும். இல்லன்னா வந்து கஷ்டம் அதெல்லாம் பண்றதுக்குன்னே. ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் விஎஃப்எக்ஸ் கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருக்கோம். லோலான்னு சொல்லிட்டு யுஎஸ்ல வந்து அவங்க இப்போ டெட்பூல் வெர்சஸ் வுல்வரின்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட தான் வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு புதுசா இருந்தது. ஒரு யோசிச்சுட்டோம் இது எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பயமாவே இருந்தது. பட் ஆனா வந்து என்னோட டீமுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னுடைய கேமராமேன் சித்தார்த்தா இருக்கட்டும், என்னோட எடிட்டர் வெங்கட், அப்புறம் வந்து மெயினா வந்து திலீப் மாஸ்டர் சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலி ஒர்க்ட் அஸ் ஒரு செகண்ட் யூனிட் டைரக்டர் மாரி தான் ஒர்க் பண்ணாரு. ஏன்னா அவ்வளோ ஆக்ஷன் இருக்கு படத்துல. ஸோ அதனால வந்து அவர் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பார், நான் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருப்பேன். ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் ராஜீவன் சார், அ அப்புறம் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து வாஸ்கி அண்ட் பல்லவி. அப்புறம் வந்து நம்ம அந்த ப்ரீத்தின்னு சொல்லி அவங்க தான் வந்து கேரக்டர் டிசைன் பண்ணாங்க. ஷீஸ் ஃப்ரம் பாம்பே. ஸோ அவங்க அப்புறம் வந்து ஆப்வியஸ்லி யுவன் கண்டிப்பா வந்து வி ஹேட் அ மிக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் அ டாக் ஃபார் த சாங்ஸ் அண்ட் ஆல். ஆனா வந்து கண்டிப்பா நீங்க படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எல்லா பாட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டா பாட்டு எல்லாமே பிடிச்சிருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ யுவனுக்கு மத்தபடி வந்து இப்ப ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் கல்பாதி சார். ஏன்னா அவர் தான் வந்து ஸோ ஸ்வீட். ஆனா அவ்வளோ அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ வாழ்த்துனாங்க. எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.